வணக்கம் மாணவர்களே, இன்று 12ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 8 அயனிச் சமநிலை. இதில் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி பார்க்க போகிறோம். ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி. பிரிகை மாறிலின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க, Ka. அதன் பிரிகை வீதம் மற்றும் செறிவுடன் தொடர்பு படுகிறது. சரியா? ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதினா இதுதான். பிரிகை மாறிலி, பிரிகை வீதம், செறிவு, இதெல்லாம் தொடர்படுத்துறது தான் என்னது ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. சரியா? அடுத்து பாருங்கள், பிரிகை வீதம் சொல்லுதோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை பை மொத்த மோல்களின் எண்ணிக்கை. சரியா? இதுதான் என்னது பிரிகை வீதம். இப்போது அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிடுவோம். இந்த அசிட்டிக் அமிலத்தோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா CH3COOH. சரியா? இது எப்படி பிரிகை அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான், இப்படி தான் பிரிகை அடையும். சரியா? இந்த ஹைட்ரஜன் அயான்கிறது என்னதுன்னா ஹைட்ரஜன் அயான் சொல்லுவோம், இது அசிட்டேட் அயான் சொல்லுவோம். சரியா? திரும்ப இது என்ன ஆகுது, பிரிகை அடைஞ்சது திரும்ப ஒன்று சேர்ந்து திரும்ப என்ன ஃபார்ம் ஆயிடுது, அசிட்டிக் அமிலமே உருவாயிருது. சரியா? அப்போனா இது பிரிகை அடைந்த வீதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிகை மாறிலி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். Ka அப்படிங்கிறது அதாவது ப்ராடக்டோட செறிவு, வினை விளைபொருளோட செறிவு CH3COO மைனஸு அதோட செறிவு. அடுத்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அயான் இருக்குது, அதோட செறிவு. இண்டு தான் போட்டிருக்கணும், பெருக்கல் தான் ஊடால. அடுத்து என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, அசிட்டிக் அமிலம் தான் இருக்குது, அதை கீழே போட்டுக்கணும், CH3COOH. சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பிரிகை இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருள், அதாவது ரியாக்ஷன் மிக்சரில் ரெண்டுமே இருக்கும். அதாவது ரியாக்டனும் இருக்கும், ப்ராடக்டும் இருக்கும். அதாவது வினைப்படு பொருளும் இருக்கும், வினை விளைபொருளும் இருக்கும். சரியா? அந்த வினையில் ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மகிட்ட வினைப்படு பொருள் மட்டும்தான் இருக்கும், அதனால் அதை 1ன்னு எடுத்துக்கிடுவோம். இது 0 தான், ஆரம்பத்தில் இது 0 தான். சரியா? பிரிகை CH3OE அதாவது அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம், பிரிகை வீதத்தை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ இது 10 மோல் இருக்குன்னா 5 மோல் என்ன ஆகுது பிரிகை அடையுதுன்னா என்னது 10, இது 10, இது 5ன்னு எழுதுவோம். அதேமாதிரி தான் இதை என்ன தான் எடுத்துக்கிட்டோம், ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம். சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை இது பிரிகை அடையுது. CH3 அசிட்டிக் அமிலம் தான் பிரிகை அடையும், இதெல்லாம் பிரிகை அடையாது, அதனால் இது 0 தான். சரியா? சரி. சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை, இப்போ இது பிரிகை அடைஞ்சிருக்குல்ல, இப்போ ஆல்பா 1 இருக்குது, ஆல்பா பிரிகை அடைஞ்சிருக்குன்னா 1 மைனஸ் ஆல்பான்னு எழுதுவோம். இப்போ 10 இருந்தால் 5 தான் பிரிகை அடைஞ்சிருக்குன்னா 5 10 மைனஸ் 5ன்னு எழுதலாம்ல சமநிலையில். அதேமாதிரி தான் இப்போ ஆல்பா தான் பிரிகை அடையுதுன்னா ஆல்பா தான் உருவாகும். இங்கேயும் ஆல்பா, இங்கேயும் என்னது ஆல்பா தான். அதாவது ஹைட்ரஜன் அயான் ஆல்பா தான் போடணும், அசிட்டேட் அயானுக்கும் என்ன தான் போடணும் ஆல்பா. ஏன்னா ஆல்பா தான் பிரிகை அடைஞ்சிருக்கு, ஆல்பா தான் கிடைக்கும். சரியா? இங்கே 1 இருக்கிறதுனால 1 எடுத்துருக்கிறதுனால. சரி. சமநிலையில் செறிவு, சமநிலையில் செறிவு எப்படி இருக்குதுன்னா 1 மைனஸ் ஆல்பா இன்டு செறிவு, சின்னா என்னது செறிவு. இங்கே ஆல்பா இன்டு சி, சி இன்டு ஆல்பா எதனால எடுத்துக்கலாம். இங்கேயும் ஆல்பா இன்டு சி, இது என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இதால் பெருக்கிறணும். சரியா? சியால் பெருக்கணும், அதான் என்னது சமநிலையில் செறிவு. இப்போ நம்ம ஹைட்ரஜன் அயான் இருக்குது, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்தோம் தெரியும். ஹைட்ரஜன் அயானோட செறிவு என்னது ஆல்பா சி, அசிட்டேட் அயானோட செறிவு ஆல்பா சி, அசிட்டிக் ஆசிட்டோட செறிவு 1 மைனஸ் ஆல்பா சி. அப்படியே இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அதாவது Ka அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னது சி இன்ட்டு ஆல்பா. சரியா? இதோட செறிவு போடையில் ஓப்பன் ப்ராக்கெட்டே போட்டுக்கலாம். சரியா? இதோட செறிவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் என்னது ஆல்பா இன்ட்டு சி, எப்படினாலும் எழுதிக்கலாம். சி இன்ட்டு ஆல்பா, ஆல்பா இன்ட்டு சி எப்படினாலும் எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன செறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம், அசிட்டிக் ஆசிட்டோட செறிவு 1 மைனஸ் ஆல்பா இன்ட்டு சி, அப்படி எழுதிக்கோங்க, 1 மைனஸ் ஆல்பா இன்ட்டு சி. சரியா? சரி. இப்போ Ka, இதுதான் Ka. இப்போ இது இப்போ ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர்னு எழுதிடலாம், சி இன்ட்டு சி சி ஸ்கொயர்னு எழுதிடலாம்.
சரியா. இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் ஆல்பா டு சி. சரியா, இந்த சிக்கு இந்த ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆயிரும். மீதம் உள்ளதை இங்கே எழுதுங்க. கேஏ ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயரு 1 மைனஸ் ஆல்பா இன்டு என்னது சி மட்டும் இருக்கும். என்ற சி தானே கேன்சல் ஆயிடுச்சு, மேலே தான் சி இருக்கும். சரியா, ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுல. சரி, இப்போ நம்ம இந்த 1 மைனஸ் ஆல்பாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிகை வீதம். பிரிகை வீதங்கிறது ரொம்ப 1ஓட குறைவாக தான் இருக்கும். ஏன் 1ஓட குறைவாக இருக்குன்னா அசிட்டிக் அமிலம் வந்து அந்த அளவு பிரிகை அடையாது, குறைஞ்ச அளவு தான் பிரிகை அடையும். இது 1 மோலுனா இந்த 1 மோலை கம்பேர் பண்ணையில் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்புறம் 1 மைனஸ் 0.00 அப்படிங்கிறது போடுறது 1ஓட மதிப்பு என்ன செய்யாது, பெரிய அளவு மாறாது. சரியா, பெரிய அளவு 1ஓட மதிப்பு மாறாது. அதனால் 1 மைனஸ் ஆல்பாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1ன்னே எடுத்துக்கலாம். சரியா, 1ன்னு எடுத்தால் அப்புறம் கேஏ அப்படிங்கிறது என்ன ஆயிரும், கேஏ ஈக்குவல் டு இதோட மதிப்பு 1 தான், ஆல்பா ஸ்கொயரு சி ஈக்குவல் பை 1 தான். அப்புறம் கேஏங்கிறத எப்படி எழுதிக்கலாம், ஆல்பா ஸ்கொயரு சின்னு எழுதிக்கலாமா. கேஏங்கிறது ஆல்பா ஸ்கொயர் சி. சரியா, சரி. இப்போ நமக்கு ஆல்பாவோட மதிப்பு தேவை. ஆல்பாவோட மதிப்பு தேவைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை அப்படியே எழுதுங்க. கேஏ ஆல்பா ஸ்கொயரு சி. ஆல்பாவோட மதிப்பு தேவை. ஆல்பாவோட மதிப்பு தேவைன்னா என்ன செய்யலாம், சி எந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போனா ஆல்பா ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்ன வரும், கேஏ பை சி ஆயிரும். இப்போ நீங்கள் ஆல்பா ஸ்கொயரை இப்படியே எழுதிக்கலாம், கேஏ பை சின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும், ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போனா ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இது ஆல்பா, இங்கே என்ன ஆயிரும், ரூட் ஆயிரும். கேஏ பை சி, இதுதான் ஆல்பாவோட வேல்யூ. இதுதான் ஆல்பாவோட வேல்யூ. சரியா, சரி. இப்போ ஹைட்ரஜன் அயனோட செறிவு உங்களுக்கு தேவைன்னா நமக்கு கேஏனா என்னன்னு தெரியும். சரியா, கேஏனா என்னன்னு தெரியும், ஆல்பானா என்னன்னு தெரியும். ஹைட்ரஜன் அயனோட செறிவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம டேபிளர் காலம் போட்டிருக்கோம்ல, செறிவு எப்படி இருக்குது, ஆல்பா இன்ட்டு சின்னு இருக்குது. சரியா, இப்போ ஆல்பாவோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா, ஆல்பாவோட மதிப்பு அப்படியே இங்கே போடுங்க, ரூட் ஆஃப் கேஏ பை சின்னு போடுங்க, இன்ட்டு சி இருக்குது. சரியா, இப்போ இதை உள்ளே கொண்டு வரணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி தான் உள்ளே கொண்டு வர முடியும். அப்போனா என்ன செய்யலாம், கேஏ சி ஸ்கொயர். அப்போ சியோட மதிப்பு இதை ரூட் எடுத்தால் சின்னு கிடச்சிரும். சரியா, ஸ்கொயரை ரூட் எடுத்தால் சின்னு கிடச்சிரும். அதனால் சி ஸ்கொயர் பை சின்னு போட்டிருக்கோம். சரியா, இப்போ இந்த சிக்கு இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். என்ன கிடச்சிரும், ரூட் ஆஃப் கேஏ சின்னு கிடச்சிரும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனோட செறிவு. சரியா, இப்போ இது பேஸாக இருந்தால், இது ஆசிட் இருந்தால் ஓகே, இதே இது பேஸாக இருந்தால் என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியணும். சரியா, அப்போனா கேஏங்கிறத எப்படி எழுதோம்னா கேபி பேஸில் கேபி ஆல்பா ஸ்கொயர் சியாக இருக்கும். சரியா, அப்போனா ஆல்பாங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கேஏக்கு பதிலாக என்ன போடணும், கேபி பை சின்னு போடணும், கேபி பை சி. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, ஹைட்ராக்சைடு அயனோட செறிவு. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு ஆல்பான்னு தான் இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் அயன் செறிவு பார்த்தோம்ல, டேப்லர் காலத்தில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் என்னது சி இன்ட்டு ஆல்பான்னு இருக்கும். இப்போ சியோட மதிப்பு நமக்கு தெரியாது, தெரியும், ஆல்பாவோட மதிப்பு தெரியும். அப்போனா என்ன போடலாம், ரூட் ஆஃப் கேபி இன்ட்டு சி, இங்கே சின்னு போட்டுக்கலாம். இப்போ சியை உள்ளே கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், கேபி சி ஸ்கொயர்னு போடுவோம், இங்கே என்ன போடுவோம், சின்னு போடுவோம். சியும் என்ன ஆயிரும், ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், சியும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும், ஹைட்ராக்சைடு அயனோட செறிவு ஈக்குவல் டு கேபி இன்ட்டு சி, ரூட் மட்டும் போட்டால் போதும். இப்போது நமக்கு ஆஸ்வால்ட் டைலூஷன் லான்னு கேட்டால் மட்டும் நம்ம ஆல்பாவோட நிறுத்திடலாம். சரியா, ஹைட்ரஜன் அயனோட செறிவு ஹைட்ராக்சைடு அயனோட செறிவுன்னு கேட்டால் மட்டும் நம்ம என்ன செய்யணும், இவ்வளவும் நம்ம எழுதணும்.